வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ்க்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் C#.netல இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்ஃபேஸ் கிளாஸ் மாதிரி அதுக்குள்ள மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். பட் கிளாஸில் மெத்தட் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும், இன்டர்ஃபேஸில் மெத்தட் டிக்ளேர் மட்டும் ஆகிருக்கும். அதோட டெரைவ்டு கிளாஸை அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுக்குறேன். இன்டர்ஃபேஸ் எம்ப்ளாயி எம்ப்ளாயிங்கிற கான்செப்டுக்கு பண்ணுறோம். பட் அப்படின்னு சொல்லி ப்ரிஃபிக்ஸ் வந்து பொதுவாக இன்டர்ஃபேஸ்க்கு கொடுப்போம். இன்டர்ஃபேஸோட நேமுக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து கிளாஸும் ஒரே கலரில் இருக்குது, இன்டர்ஃபேஸும் ஒரே கலரில் இருக்குது. இதுக்கு ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், இதுக்கும் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஐங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். குளோபலாக யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் சிஸ்டமோட இன்டர்ஃபேஸும் பார்த்திங்கன்னா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருக்கும். பெட்டர் ஐன்னு சொல்லி கொடுக்குறது. ரைட், இதுக்குள்ளே வாய்டு மெத்தடு மெத்தடுக்கு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் சும்மா வந்து இன்டர்ஃபேஸ் மெத்தடுங்கிற மீனிங்கில் நான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட், இங்கே ஒரு கிளாஸ் எம்ப்ளாயி. இது டெரைவ்டு கிளாஸாக இருக்க போது, இது பேஸாக இருக்க போது. இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஒரு எரர் வரும். உள்ள எதுவும் இல்லை அப்படின்றதுனால இல்லை, இந்த மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு எரர். ரைட், நான் இதோட டெரைவ்டு கிளாஸாக இருந்தால் கண்டிப்பாக இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதா லாஜிக், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல மவுஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாவே நமக்கு அந்த மெத்தட் ஜென்ரேட் ஆகும். ரைட், உள்ள எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணி நாட் இம்ப்ளிமெண்டட் அப்படிங்கிற மாதிரி நான் அதை வந்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை வந்து ப்ராசஸோ பண்ண போகிறேன். console.writeLine இங்கே மெத்தட் பிரிண்டில். ரைட், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் கண்டிப்பாக எந்த எரர் வராது. மெயிலில் எதுவும் கால் பண்ணல, அதனால் எதுவும் வரல. பட் எக்ஸிக்யூஷனில் எந்த எரரும் வராது. ரைட், இதே காப்பி இன்னொரு காப்பி இங்கே இது கிளாஸ்க்கான மெத்தட், அதனால் சி மெத்தட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இங்கேயும் சி மெத்தட். ஓகே, இப்போ எம்ப்ளாயிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். employee is equal to new employee. Right, dot பார்த்தீங்கன்னா சி மெத்தடும் இருக்குது, மெத்தடும் இருக்குது. கண்டிப்பாக டெரைவ்டு கிளாஸ்லேருந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஓகே. அதே நேரத்தில் எல்லா இம்ப்ளிமெண்டேஷனும் இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட், ஓகே. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட்டு? ஃபஸ்ட்டு இனிஷியலாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இந்த டவுட் கண்டிப்பாக வரும். இந்த இன்டர்ஃபேஸ் இல்லைனாவே இதெல்லாம் நடக்கும் தானே அப்படின்ற மாதிரி தான். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன் டோட்டலாக. அப்பயும் இதே தானே நடக்குது, எதுக்கு போய் இன்டர்ஃபேஸ்க்கு போகணும்? ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரிவர்ஸ் பண்ணிடுறேன். இன்டர்ஃபேஸ் இருக்குது, இங்கே வந்து எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுக்கான ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, சி மெத்தட் அப்படின்றது, அதை இதில் கால் பண்ண முடியாது. ஓகே, இதே மாதிரி ஒரு 2-3 இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்டேட் பண்ணுறேன். எனக்கு பர்டிகுலராக அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க மெத்தடை மட்டும் எடுக்கணும். ஓகே, அப்படின்னா எடுத்துக்கலாம். ரைட், ஐ திங்க் இது புரியும், ஒன்றும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா கிளாஸை வச்சு பண்ணும்போது நமக்கு ரெண்டையுமே கால் பண்ண முடிஞ்சுது. பட் அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது நமக்கு அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க மெத்தடை மட்டும் கால் பண்ண முடியுது. ரைட், இதை இன்னொரு மாதிரியும் பண்ணலாம். இங்கே ஈக்கு முன்னாடி ஒரு காஸ்டிங் எம்ப்ளாயி. இப்படி கொடுத்து பண்ணாலும் பண்ண முடியும். ரைட், இப்போ இதில் வந்து சி மெத்தடை கால் பண்ண முடியாது, ஏன்னா இது காஸ்டிங் இல்லையா. ரைட், ஓகே. இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட்டாக கன்வெர்ட் பண்ணுற லாஜிக் இருக்குது. அது இல்லாமல் மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் இருக்குது. இதெல்லாமே வரப்போகிற வீடியோஸில் பார்க்க போகிறோம். நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் அதோட டெரைவ்டு கிளாஸில் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அண்ட் அது டெரைவ்டு கிளாஸ் இருந்தால் தான் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வீடியோ அலர்ட் பண்ணணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.